இந்த லவ் என்ற வியாதி வந்தாச்சுன்னா வேற எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுதான் அது. அது வந்தாச்சுன்னா எனக்கு இது மட்டும் போதும் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்போ அந்த எண்ணம் வரும்பொழுது நம்ம கண்ட்ரோல்ல நிக்காது, அவர் இஷ்டப்படி போய்விடும். அப்போ நமக்கு அங்க தன நஷ்டம் உண்டாகிறது. நிறைய பணம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியாச்சு குழந்தைக்காக, அந்த தனம் நஷ்டமாய் விட்டது. ஏன்னா அந்த படிப்பு கண்டினியூ பண்றது இல்லை இவங்க. இனி நம்ம மானமாக அந்தஸ்தாக இருக்கப்பட்ட நம்ம இதுவரை அப்படி வாழ்ந்து வந்தாச்சு. திடீர்னு பொண்ணு ஒருத்தன் கூட ஓடி போகும்போது நமக்கு மானஹானி உண்டாகிறது. இனி எனக்கு இருக்கப்பட்ட குழந்தை, சிலவருக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும், இப்படி போயிச்சே என்ற மனோதுக்கம். அப்போ 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடம் சந்தான ஸ்தானம் கூட. அங்க பாப கிரகங்கள் இருந்தால்தான் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கே சந்தோஷம் இல்லாத அவஸ்தை தரும். தன நஷ்டம், மானஹானி, மனோதுக்கம் இவை தரும். அப்படி வராம இருக்கிறதுக்கு உங்களோட முன்ஜென்ம பாபதோஷம் மாற்ற வேண்டும்.